ஒரு எங்கேயாவது ஸ்கிரீன்ஷாட் காம சொல்லு. அண்ணா ஆமா அண்ணா இந்த 950க்கு அப்படி போச்சுண்ணே 34K பீக் அவர் பிலிமியூல போட்டிருக்கான். பிலிமியூவே டவுட் ஆகுது அவனை புடி. நம்ம படம் 1 hour ட்ரெண்டிங்ல போகுதுடா 1Kல. இல்ல சரத் நம்மள வந்து தமிழ் ஹிந்தி தெலுங்கு தனி. தமிழ் 40 பண்ணோம், ஹிந்தில 4 பண்ணோம். பழையநிதி இப்போ இன்னைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கடா 4வது வாரம். அது பார்த்தேன். நாளைக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு 20K வரும்னு நினைக்கிறேன் ஜனநாயகன். வா 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 வாடா வா, நீ வருவன்னு எதிர்பார்த்தேன் விஜயாண்டி. ஏய் நான் வர தேட்டர் வாசல்ல நின்னு வெறுப்பாய் வீட்டுக்கு வந்தேன்டா நானு. அப்படியா? 4 பேரு விஜிலாண்டி ப்ரோ நீங்க குள்ளலாம் அடிப்பீங்களா? நான் பார்த்தது இல்லையே. நீங்க அதிகமா அடிப்பேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. படம் சூப்பரா இருக்கு. என்ன குறை கண்டுபிடிச்சீங்க? நீங்க முதல் படம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் பாத்து என் மச்சான் டீல் பண்ணி பாடு, நீயே பேசிக்கோடா. இல்ல அபியூஸ் வேணாம் ப்ரோ. நான் வந்து அபியூஸ் பண்ணா என்ன ப்ரோ சொல்றீங்க? ப்ரோ நான் படம் பாத்துட்டு வந்தேன். 2 வாட்டி படம் பார்த்தேன் ப்ரோ. வேற மாதிரி ஒரு தடவையே பார்க்க முடியாது. டிக்கெட் எப்படி கிடைச்சது ப்ரோ? இல்ல அதுல டிக்கெட் ப்ரோ நான் வந்து 2 நாளுக்கு முன்னாடி ரசிக மன்றத்துல பேசி கஷ்டப்பட்டு தான் ப்ரோ வாங்கினேன். மன்றம்லாம் இருக்கா ப்ரோ? ரசிக மன்றம்லாம் இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்கடா ப்ரோ. நட்பணி மன்றம் மனசாட்சியோட பேசணும் ப்ரோ. 9 மணி ஷோ வந்து படம் 9 மணிக்கு போட்டு 9:30 மணி வரைக்கும் புக் பை சொல்ல ஓபன் பண்ணி வச்சு உட்காந்துருக்காங்க ப்ரோ. இல்ல ப்ரோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் அக்கௌண்ட்ல போய் என்னோட அக்கௌண்ட்ல போ, ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் போட்டிருப்பேன். ஒரு யார் தேட்டர் இல்ல, திண்டிவனத்துல திருப்பூர் சுப்பிரமணியத்தோட தேட்டர் ப்ரோ, ஓகேவா? அவன் தேட்டர் இருக்குல்ல பெரிய தேட்டர், 9 ஸ்கிரீன் வச்சிருக்கான். ஒரு ஓடாத குப்பை படம் போட்டா கூட அவன் தேட்டர்ல வந்து ஓடும். லீவ் இல்லாத நாட்கள்லயே எனக்கு எவ்வளவு நான் வந்து 2 நாளுக்கு முன்னாடியே நான் பேசி கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு 2 நாளைக்கு முன்னாடி புக்கிங் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுப்பாயா ப்ரோ? 2 நாளைக்கு முன்னாடி ப்ரோ சென்னையில கிடைக்குது ப்ரோ, திண்டிவனத்துல கிடைக்கல ப்ரோ. ப்ரோ சென்னையில கிடைக்குது. 2 நாளைக்கு முன்னாடி புக்கிங் ஓபன் பண்ணலையா ப்ரோ? அப்புறம் எப்படி ப்ரோ வாங்குனீங்க? ப்ரோ ரசிக மன்றத்துல சொல்லி எனக்கு வந்து இன்னைக்கு காலையில டிக்கெட்டே வந்துச்சு. நான் 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டேன். எனக்கு வந்து மன்றம்லாம் இருக்கா ப்ரோ? சூர்யா ரசிக மன்றம் திண்டிவனம் இருக்கு ப்ரோ. நானும் சூர்யா ரசிகர் மன்றத்துல சேரலான்னு இருக்கிறேன் ப்ரோ. என்ன எங்க சேரணும் ப்ரோ? 5வது ஆளா எங்களை சேர்த்துக்கோங்க ப்ரோ. கொஞ்சம் மன்றத்துலயும் ஒரு ஆளை சேர்த்து விட்டா அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு மக்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. சரி நீங்க இன்னைக்கு காலையில தான் டிக்கெட் வாங்குனீங்களா ப்ரோ? காலையில தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் கொடுத்தேன் ப்ரோ. நானே கேள்விப்பட்டேன் ப்ரோ, உங்க ரசிகர் மன்றத்துல இருந்து அயன் சூரியன் ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தாரு. காலையில 9 மணிக்கு யாராவது தேட்டர் வாசல். எனக்கு ஆக்சுவலா ஒரே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன் காய்ஸ். ஆனா இந்த டிக்கெட் கஷ்டப்பட்டு வாங்கினெல்லாம் சொல்லாதீங்கடா. பார்த்தா நான்லாம் ஜனநாயகனுக்கு 3:30 மணிடா நடுராத்திரி காலெல்லாம் வலி எடுத்து பார்த்தா டிக்கெட் வாங்கி நான் ட்வீட் போட்டிருப்பேன். நான் உண்மையா சொல்றேன், என் டிஎல்ல போய் பாருங்க, நான் டிக்கெட் வாங்கி ட்வீட் போடும் போது மணி 3:30ல இருந்து 4 மணி இருக்கும். நான் வேலை முடிச்சுட்டு பார்த்தா தேட்டர் வாசல்ல போய் நின்னு, அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் வாசல்ல போய் நின்னு அப்படி வாங்கினேன் ரசிகர் மன்ற ஷோ. நீங்க எல்லாம் பார்த்தா என்கிட்ட வந்து இது மாதிரி உண்மையா சொல்றேன், எங்க கஷ்டத்தெல்லாம் வந்து நீங்க பற்றுக்கவே மாட்டீங்க ப்ரோ. நீ கோச்சிக்காத ப்ரோ. இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. எங்க கஷ்டம் எல்லாம் என்னன்னு தெரியுமா ப்ரோ? உண்மையா நான் சொல்றேன். நீங்க விஜய வந்து இருங்கடா, ஒரு நிமிஷம் இருங்கடா ப்ரோ. நீ அவ்வளவு தூரம் எல்லாம் நீ வந்து
வேற எங்கேயா சொன்னி உம்பு இங்கெல்லாம் வந்தா மரியாதை கொடுத்து பேச ஏய் 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 மச்சான் ஏய், மச்சான் ஏன்டா விருமன் வந்துட்டான். ஏய், நான் அவனை தப்பா சொல்ல ஏன்டா ப்ரோ, திட்டுறீங்க கேளுங்க. அவனை ஏன்டா திட்டுறீங்க நான் சரி எதுவுமே ப்ரோ சொல்ல, ப்ரோ நான் என்ன விடு ப்ரோ சொன்னேன், இரு ப்ரோ நீங்க உன்னை சரி யாரும் நான் விஜய் திட்டல ப்ரோ சாரையும் ஏய் ப்ரோ யாரும் உன்னை திட்டல ப்ரோ இந்த டிக்கெட் மேட்டருக்கு வருவோம் நீ காலையில வந்து 9 மணிக்கு தான் டிக்கெட் ஏய் அவனை அப்படின்னு மியூட் போட்டல போடுங்கடா. விருமனை பேச விடுங்கடா. சிவகுமாரை பத்தி பேசுவான் விருமன். மச்சான் ஜோதிகா பத்தியும் பேசுவான் போயிட்டா. டேய் வேணாம்டா அபியூஸ் எல்லாம் பண்ணாதீங்க இவனை ஏன்டா திட்டிட்டு இருக்கீங்க டேய் டேய் 9 நான் வர நாளைக்கு போய் நான் பாலிடிக்ஸ் தான் ஏதாச்சும் பேசுவேன் அபியூஸ் பண்ணேன் ப்ரோ, நான் டேய் ஏதாச்சும் விஜயா அபியூஸ் விஜயா பண்ணேன். நீ நான் வந்து இல்ல அபியூஸ்லாம் கிடையாது நான் அபியூஸ் எதுவுமே கிடையாது தப்பா எதுக்குடா பேசல ப்ரோ. அபியூஸ் நான் வந்து பண்றீங்க விடுங்கடா அபியூஸ் பண்றதுன்னா எவனா கீழே கொத்திரிமே இருப்பான் அவனை புடிச்சு திட்டுங்கடா இவனெல்லாம் ஒரு சரி ஆளு மாதிரி இருந்து நத்திங் இவனெல்லாம் விட்டுருங்க என்னையா நீ கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கினியா வேற என்னையா பண்ண டேய் சொல்லியா மச்சான் டேய் இந்த அவன் பாரு உண்மையை சரத்து தான்டா எனக்கு அதுதான் சொல்றான் தெரியாது. கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களே கடிப்பேன் நானு. டேய் அவன் எனக்கெல்லாம் இல்ல கொத்தா. அவன் அவன் டேய் ஏதோ அவன் சொல்றான்டா உண்மை கேப்பண்டா டேய் அவன் உண்மையை தான்டா சொல்றான் அவங்க யாருக்குமே புரியலடா மேல அயன் சூர்யான்னு ஒருத்தன் போட்டிருக்கான் பாடுறா அது டேய் அவனுங்க இதுல ஹரிஷே வந்து கஷ்டம். டேய் ஹரிஷே அவன் உண்மையா தான் சொல்றான் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன் மேல அயன் சூர்யாவோட போட்ட ப்ரூஃபே இருக்கு அவன் என்ன போட்டிருக்கான் யாராவது காலையில வந்து 9 மணிக்கு தேட்டர் முன்னாடி வந்தீங்கன்னா நான் டிக்கெட் கொடுக்குறேன்னு போட்டிருக்கான் இவரு காலையில அடிச்சு புடிச்சு போயிருக்காரு 10 ஓ பேர்த்துக்கு அந்த அதாவது லக்கி லக்கி மெம்பர்ஸ் இவர்தானா? அதான் மச்சான் அதுலயும் ஒரு என்னன்னா 10 பேர்த்துக்கு தான் டிக்கெட்டு ஓகேவா இவர் 10 பேர்த்துல ஒரு ஆளா இவர் போயிருக்காரு இவர் போயிட்டு டிக்கெட் அப்படி வாங்கியிருக்காரு இல்ல இல்ல ப்ரோ, நான் எப்படி இல்ல ஷோல 4 பேர் தான் கேள்விப்பட்டேன் மச்சான் அப்படியா இல்ல 4 அங்க பேர் பாருங்க. 10 ஆனா வந்து 10 தேட்டர் ஃபுல்லா பேர்த்துல இவரு நான் 4வது ஒத்துக்கிறேன் ப்ரோ. இல்ல இங்க பாருங்க, ஏய் நான் ஆனா வந்து நான் போய் நத்திங் சொல்லல, தேட்டர் ஃபுல்லா எனக்கு ஆகல. இப்ப பார்த்தா வெயிட் பொறாமையா பண்ணுங்க. இருக்கு. என் கரக இல்ல இங்க கூதி பாருங்க, நான்லாம் பார்த்தா விஜய் ஃபேனா மாட்டேன். நான்லாம் பார்த்தா சூர்யா ஃபேனா தான் எனக்கு பிரச்சனை புண்டியே கிடையாது. ஜாலியா சுத்தி இங்க நீங்க பாருங்க, இருப்பேன். ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. நான் உண்மையா சொல்றேன். நான் வந்து காலையில வந்து போனேன், எனக்கு வந்து டிக்கெட் கொடுத்தாங்க. ஆனா தேட்டருக்கு கொஞ்சம் ஒரு ஃபுல்லா அவ்வளவுதான், ஓகேங்களா. நாங்க ஓ வந்து படம் ஃபுல் நல்லா தான் ஆச்சு வேற இருந்துச்சு. சொல்லுவியா நீ அந்த படம் இல்லையா ஃபுல் ஆச்சு டென்ஷன் படாத என்ன போட்டு டேய் அவன் நேர்மையா காலையில உண்மையை தான்டா ஃபர்ஸ்ட் சொல்றான் விடுங்கடா அவன் உண்மையை நான் பேசலாம்டா நான் இந்த பொய் விடுங்கடா டிக்கெட் சொல்ல விடுங்கடா. விடுங்கடா இந்த கேங்ல சரத்து மட்டும் தானே படம் பார்த்துக்கிறான். ஆமா ஐயா டேய் நீங்க நான் சரத்து என்னடா பொய்லாம் படம் சொல்ல நல்லா அரிசி கடை டேய் ஃபுல்லா இருந்துச்சு. அரிசே கீழே விஜயகுமார்னு பொய் ஒருத்தர் சொல்ல வந்து வேண்டிய படம் அவசியம் பார்த்துட்டாரு இல்ல இல்ல விஜயகுமார்னு ஒருத்தர் இருக்காருல அவர் படம் பார்த்துட்டாரு அவர் படம் பார்த்துட்டு இல்ல இல்ல விஜயகுமார் திருட்டு பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் வீட்டுல ஹாஃப் பார்த்தாயா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருக்கும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கேவலமா இருக்கும் அதுதான் படம் சரியா நான் வந்து உண்மையா சொல்றேன் பொய்லாம் சரியா நீ சொல்ல நத்திங் முழுசா சொல்லி முடியா அப்புறம் என்ன டேய் நடந்துச்சு? அடுத்து என்ன அந்த பண்ண தம்பி கஷ்டப்பட்டு நான் படம் இல்ல, நான் படம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் ப்ரோ சீன்லாம் இந்த வந்து ரிவ்யூ ப்ரோ இந்த ரிவ்யூ பண்ண எல்லாம் உங்ககிட்ட கேட்கல ப்ரோ ப்ரோ உன்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ டே பண்ண எஃப்டி நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேசிக்கிறோம் எல்லாம் ப்ரோ நீ சொல்லு ப்ரோ ம், ரிவ்யூ யார் ப்ரோ கேட்டிருக்கா அந்த எஃப்டிஎஃப்எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ப்ரோ அந்த மட்டும் சொல்லு ஒன்னு டைட்டில் கார்டு போட்டாங்களா அப்ப எத்தனை பேர் ப்ரோ கத்துனீங்க ஒன் நாங்க ஏன்டா கட்ட போறோம் ஒன்னு டைட்டில் கார்டு போட்டா? இல்ல ப்ரோ, டேய், முதல்ல இல்ல அந்த ஒண்ணுக்கு அர்த்தம் என்னன்னு ப்ரோ கேளுடா. டேய் அதுதான்டா இந்த ஒன்னுக்கு என்ன ப்ரோ ப்ரோ அர்த்தம் ப்ரோ ப்ரோ அது ஒண்ணுக்கு ப்ரோ வருது அர்த்தம். இல்ல ப்ரோ ஒண்ணுக்கு என்ன அடுத்தனா டேய், இப்ப வந்து ஊருக்கு போறதா? இல்ல ப்ரோ ப்ரோ, ஏய் அவர் ஏய் தமிழ் ஒண்ணுக்கு டெஃபினேஷன் சினிமால கொடுக்குற வெயிட் பண்ணு இல்ல, வெயிட் பண்ணு ஐயா தமிழ் சினிமாலயே வந்து ஹீரோயின் இப்போதைக்கு அவர் அர்த்தம். தான் நம்பர் 1. ஓ விஜய் அப்படியா சாரும் இல்ல, விஜய் சாரும் டேய் இல்ல, டேய் அப்புறம் டேய் யாரு? இப்படின்லாம் சொல்லி சுத்தாதீங்க. போயஸ் கார்டன்ல இருந்து ஒருத்தன் வருவான், ஏந்து இரு வருவான் இரு ஒரே அவப்பட்டியில இருந்து. நிமிஷம் டேய் நம்பர் ஒன்னோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் டேய் எவ்வளவு ப்ரோ டேய் 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 இருடா அவன் ஹரிஷ் சொன்னது உண்மைடா இங்க ப்ரோ பாருங்கடா நான் நீங்க நீங்க வந்து ஏதாவது விளையாட்டுக்கு வந்து ஒண்ணுன்னு போடுவீங்க இது ஒருத்தனுக்கு ட்ரிகர் ஆச்சுன்னு ஏன் அதுக்கப்புறம் டேய் இங்க நான் தான் நம்பர் 1 மத்தவங்க எல்லாம் நம்பர் அப்புறம் அவன் வந்து தூக்கலலாம் ஆடியோ தூக்கலலாம் ஆடியோ சூப்பர் ஸ்டார் லான்ச் எழுதின்னு வருவான்டா. டேய் கம்முன்னு இருக்குடா. ப்ரோ நத்திங் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு நான் வந்து முதல் ஷோ போக முடியல ரெண்டாவது ஷோ போனேன் முதல் ஷோனா நான் எந்திரிச்சதே 9 மணிக்கு தான் எந்திரிச்சேன் அதனால ரெண்டாவது ஷோக்கு போனேன் ஓகே ப்ரோ, உங்க படம் முடிச்சிருந்துச்சா ப்ரோ? எங்க ஊருக்கு போனேன் எங்க ஊர் பக்கத்து தியேட்டருக்கு போனேன் அங்க 20 பேர் கூட இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ, எனக்கு தெரியல. நான் போன தியேட்டர்ல வந்து 20 பேர் இல்ல கூட ப்ரோ, இல்ல இன்னைக்கு ஒர்க்கிங் இல்ல டேனால இல்ல அப்படி நண்பா தெரியல நீ எனக்கு. இங்க பாரு நத்திங்க நீ எப்படியும் தியேட்டர் உள்ள போயிருந்தனா ஒரு ஃபேனா எஃப்டிஎஃப்எஸ் போயிருந்தனா ஒரு வீடியோ எடுத்திருப்ப அந்த வீடியோவை இப்ப நீ போட்டு விடு போட்டு அதுல ஹவுஸ்ஃபுல்லா இருக்கான்னு நாங்க பாத்துறோம் ஆமாயா நான் நான் என்ன ஹவுஸ்ஃபுல் ப்ரோ, இந்த நான் வந்து ஒன் ஹவுஸ்ஃபுல்லா இருக்குல்ல இல்ல. அதுதான்
நீ ஹவுஸ்ஃபுல் தான் நான் ஒத்துக்கிறேன் நீ ப்ரோ ஹவுஸ்ஃபுல்ங்கிறத நீ இப்போ ட்வீட்டை போட்டு விடு. ப்ரோ நான் ஹவுஸ்ஃபுல் ஆனேன்னு சொன்னேன் ப்ரோ. இருங்கடா, இப்பதானே ப்ரோ ஹவுஸ்ஃபுல் ஏய் ஆகல. இப்ப என்ன ப்ரோ ஹவுஸ்ஃபுல்லுங்கிற? என்ன ப்ரோ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? ப்ரோ நான் ஆகலாதான் ப்ரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அவரு தான் மாத்தி சொல்றேன். நான் ஆகலாதான் சொல்லிக்கிட்டு சரி, இருக்கேன். எதனால நான் ப்ரோ? ப்ரோ நான் உங்க வழியிலே வரேன். எதனால ப்ரோ ஒர்க்கிங் ஹவுஸ்ஃபுல் ஆகல? ஒர்க்கிங் டே. ஒர்க்கிங் டேனால ப்ரோ. இது வந்து அதுவும் இது வந்து ஃபேமிலி படம். அது நிறைய தியேட்டர்ல வந்து படம் போடல. ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இது வந்து இப்ப கொஞ்சம் பேர் வந்து அவர் வளர்ச்சியை வந்து ஸ்டாப் ப்ரோ பண்ணவும் பாக்குறாங்க. ப்ரோ அது ப்ரோ ஏன் டேய் உங்க வளர்ச்சி எவன்டா ஸ்டாப் பண்ண பார்த்தா? இல்ல அது யாரும் ஸ்டாப் பண்ணடா, உங்க அண்ணி ஜோதிகா தான் ஸ்டாப் பண்றா. லெட்டர் பேரோட வருவாங்க பாரு. இல்ல ப்ரோ, அவர் பாலிடிக்ஸ் வந்து அங்கெல்லாம் போகாதீங்க, வேணாம், சொன்னா கேளுங்க. டேய் ஆனா மியூட் போடாத. இல்ல மியூட் இல்ல 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 guys, இதெல்லாம் பேசாதீங்க. மரியாதையா பேசுறாங்க, மரியாதையா பேசுறாங்க. இல்லடா மரியாதை மச்சான் அந்த பேரை கேட்டாவே அதுக்கப்புறம் உனக்கு சரி ஓகே வேணாம் ஓகே விடு. அது ஏன் சூர்யா இப்படி fans பண்றீங்க? இல்ல, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ப்ரோ. பிரச்சனை இல்ல. நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ஓகே ஓகே யாருமே அபியூஸ் பண்ணாம ஓகே டிஸ்கஸ் ஓகே பண்ணுவோம். ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்போ எஃப்டிஎஃப்எஸ் வந்து ஃபுல் ஆகல, ஏன்னா வந்து ஒர்க்கிங் டேன்னு சொன்னீங்க. இப்போ வாரம் தமிழ் சினிமால வெள்ளிக்கிழமை தான் படம் ரிலீஸ் ஆகும். அது பத்தி உங்க கருத்து என்ன? டிசி கூட போன வாரம் ரிலீஸ் ஆகி நல்ல கலெக்ஷன் பண்ணிச்சு ப்ரோ. டிசி கூட எல்லாம் உங்களுக்கு மோதல வக்கு இது கிடையாது. நீ இங்க வா வாசு வா. சரி, இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கலெக்ஷன் என்ன சொல்லுங்க? இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் ப்ரோ இந்த கலெக்ஷன் வருஷமே நான் முடியலையே ப்ரோ. இருக்கு. இது வரைக்கும் சொல்லுங்க. இது வரைக்கும் எது சொல்லுங்க. சரி நீ சொல்லு ப்ரோ, என்ன படம்? கருத்துன்னு சொன்னேன். அவரே சொல்லிட்டாரு ஆன்சர். கருப்பா ரசனே ஐயா, கருப்பு செருப்பு ஐயா, கருப்புண்டு கருப்பு கருப்பு. எப்படியா நீ இவ்வளவு பேசுற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேன். நான் உண்மையா பேசுறேன் ப்ரோ. ப்ரோ இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து ப்ரோ இவரு வந்து எனக்கு நம்பர் 1 வர்றது நிறைய பேருக்கு போறாங்க. ஒரே ப்ரோ நம்பர் 1 வரதா? ஒருத்தனை நீங்க எடுத்தா தான் நம்பர் 1ன்னு போட்டீங்க. இப்ப நம்பர் 1 என்ன அதான் ப்ரோ. ஒரே நிமிஷம் ஏரியா நத்திங் தானே பேசுறது. ஆமா, அவன் பயோல போய் பாரு, உதயநாத் தம்பின்னு போட்டுச்சுறான். அத பாக்காம ட்வீட் எல்லாம் பாத்துருங்க. சரிடா டேய் இங்க பாரு, எவனும் ட்ரிகர் ஆகாதீங்க. இது பொலிட்டிக்கல் கிடையாது. தம்பியா வேணா இரு. இல்லடா இது பாலிடிக்ஸ் கிடையாதுடா, சினிமா தானே, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை, விட்டுரு. என்ன எனக்கு தம்பியா ப்ரோ நீங்க? இல்ல ஒரே நிமிஷம். நத்திங் பாட்டி நத்திங். நீங்க என்ன மாதிரி எஃப்டிஎஃப்எஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து செலிப்ரேட் பண்றவங்க ப்ரோ நிறைய பேர் என்ன டேக் பண்ணி ப்ரோ இல்ல முத்துராம் ப்ரோ நத்திங் நிறைய பேர் டேக் பண்ணி நீங்க சூர்யா ஃபேனே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ப்ரோ. இல்ல அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்க தம்பியா ப்ரோ? ஒரு நிமிஷம் நத்திங் ப்ரோ, நீங்க தம்பியா? ஏன் முடிச்சு ஓமா போறியா? மூடிட்டு பேட்டி. இல்ல அவங்களுக்கு தம்பி இருக்கா ப்ரோ? உங்களுக்கு தம்பி இருக்கா ப்ரோ? ஆமா, தம்பி இருக்கு. அபியூஸ் பண்ணாத நத்திங் ப்ரோ. இது அபியூஸா? இல்ல இங்க சூர்யாவோட ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் எந்த ப்ரோ உங்களுக்கு இழுத்துது ப்ரோ? சூர்யா ஃபேனும் கிடையாது, ஒரு அளவு ஃபேனும் கிடையாது. வாயகிளறி நாங்க ஏதாவது அபியூஸ் பண்ணோம், ரெக்கார்டிங் போட வந்துடும். நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க ப்ரோ. நத்திங் ப்ரோ உங்களை வந்து நிறைய பேர் டேக் பண்ணி அவர் சூர்யா ஃபேன் கிடையாது. இப்ப என்ன பண்ணுவானு தெரியுமா? அவத்தா இவனுக்கு படம் ஓடவே ஓட புண்டை கிடையாது. இது எத்தனை போயிட்டு என்ன பண்ண ரெக்கார்டு பண்ணி எத்தனை போயிட்டு வாத்தா நாம தான் ஓட விடாம பண்ணிட்டோம் அப்படின்னு ஒருத்தா எத்தி எங்க மேல எழுதுவீங்க. நாராசமா வருது. நடுவுல வந்து ஜூரியா ஃபேன்ஸ பத்தி பேசுங்க. ஓடுன்னு ஆமாவோட பத்தி யாரையா பேசுறீங்க? உனக்கு என்ன வந்துச்சு? நண்பரை கலாய்க்காதீங்க. தேவலாம ஏகே பக்கம் வராதீங்க. டேய் அத விடு ப்ரோ. இல்ல ஏகே ஃபேன் நீங்க ஏகே ஃபேன் நீங்க புரியல. ஆனா ஏன் அப்படி இருக்கீங்க? இது ரொமான்டிக் டிபியா ப்ரோ? நீங்க இந்த டிபி பார்த்து நிறைய गर्ल्स எனக்கு டிஎம் பண்றாங்க. நீங்க சூர்யா ஃபேன் ஏன் ப்ரோ வந்து விஜய் சேதுபதியோட போட்டோ வச்சிருக்கீங்க?
ப்ரோ எனக்கு அந்த படம் பிடிச்ச படம் ப்ரோ வச்சிருக்கேன் ப்ரோ. அதே மாதிரி அவருக்கு அந்த படம் பிடிச்ச படம் வச்சிருக்காரு. விடுங்க. நான் என்ன சொன்னேன்னா நான் வந்து படம் பார்த்தேன், படம் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் சொன்னேன். நான் எதுவுமே சொல்லலையே ப்ரோ. நாங்களும் படம் எதுவும் சொல்ல பிடிச்சிருக்கு. ப்ரோ. இப்ப நாங்க என்ன சொன்னோம்? ஆனா இந்த படம் பிட்டு பட கான்செப்ட்ல இருக்கே ப்ரோ. நான் இது வரைக்கும் பிட்டு படம் பார்த்ததில்ல. நீங்க டெய்லியும் குஞ்சு இருக்கு ப்ரோ. குஞ்சு இருக்கவெல்லாம் கண்டிப்பா பாப்பான் ப்ரோ. உங்களுக்கு இருக்கா இல்லையா ப்ரோ? நான் வந்து இந்த படம் இது ஒரு ஃபேமிலி இல்ல நத்திங். நாங்க வளர்ச்சியை ஆக்சுவலா உள்ளூர்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன், சூர்யா அண்ணன். அது உங்களுக்கு யாருக்கும் தெரியாம நீங்க பேசினீங்க. அதுல எபிசோடா வரப்போகுது. அன்னைக்கு இருக்கிற உங்க மார்க்கெட் எல்லாம் வச்சு தும்சம் பண்ண போறாரு. அன்னைக்கு வாங்கடா சிங்கிள்ஸ் கூட. என்னது நடிக்க ஆரம்பிச்சு? சூப்பரா டேய். கிளாப் தட்டுங்கடா. உள்ளூர்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு எங்க அண்ணன். என்னோட வேரியன்ட் சாமியா வராரு, இன்னொரு படத்துல பிட்டு படம் ஹீரோ வராரு. அடுத்த படம் எப்படி ப்ரோ? இல்ல எனக்கு ஒரு படம் ஏதோ ஒரு படம் வருது. அதுக்கே இப்ப நீங்க வந்து ஸ்பேஸ் போட்டு உங்க படம் வருதுங்கிறதுக்கோசரம் ஸ்பேஸ் போல ப்ரோ. நாங்க டெய்லி 10 மணிக்கு ஸ்பேஸ் போடுவோம். அது உங்களுக்கு தெரியலன்னா நத்திங். இந்த சூர்யா இந்த படம் பாத்தீங்களா? சூர்யா வந்து மந்த்லி லாஸ்ட் 3 days வந்து எங்கேயோ போவார்ல. இல்ல அது அவனுக்கு தெரியும். படம் ப்ரோ இங்க பாருங்க. படம் பாத்தீங்களா ப்ரோ? படம் பாத்தீங்களா? எங்க போவாரு? நீங்க வந்து சொல்றது வந்து அவரு வந்து அவரோட பாடி நீட்ஸ்க்காக போவார். ஓகே, அந்த படத்துல அப்படி. ஏன்னா தெரிஞ்சது அது ரியலா வச்ச மாதிரி. புரியலடா. பாடி ஆயிடுச்சுன்னா அதான் கால்கள் போவாரு அவரு. டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல டிஃபரெண்ட் பேர்ட்ஸ் சர்ச் பண்ணுவாரு. ஓஹோ, சரியா? அது எனக்கு படத்துக்கு வச்ச மாதிரி தெரியல ப்ரோ. ரியலாவே அந்த ப்ரோ நீங்க அந்த படத்துல பாருங்க. அந்த படத்துல அவருக்கு ஏஜ் 40. ஓகே, ஒரு 40 வயசு ஆண் மகன் வந்து இல்லாம இருக்காங்க. இவன் நம்மாலியா? யோ டேய், ஏண்டா டேய் ஐடியா மாத்திட்டு வந்து 4 வயசு அவனுக்கு. பொம்பளை ஒரு பேசுவான் ப்ரோ. டேய் நேரம் முட்டு பேசிட்டு இருந்தவன் மனம், நீ வரலன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காதியா. இந்த ஆளு கண்டென்ட் ஆகி விட்டாயா? ஐயோ, அவனுக்கு 4 வயசு. அவனையே போட்டு அடிக்கிறீங்க பாவையா. கீழே இறக்கி விடுங்க. எப்பாடி டேய் ரெக்வெஸ்ட்ல 2 பேர் இருக்காங்க பாரு. அக்செப்ட் பண்ண முடியல பாரு. இது ஃபுல் ஆயிருச்சுடா. ஃபுல்லா இல்ல, ஸ்பீக்கர் ஃபுல் ஆயிடுச்சு. ஸ்லாட் எவ்வளவு மச்சான்? ஸ்லாட் எத்தனை போகுது? போர் அடிக்குது. நீ போயிட்டு நிம்மதியாச்சு நாங்க அடிப்போம்டா. யோ நத்திங் நம்ம ஆள் தான். யோ இது கவின் யாரு? கவின் கே யாரு? சொல்லுங்க ப்ரோ. பேசுறானு பாருங்க. இல்ல கீழே இறக்கி விடுங்க. யாராவது பேசலன்னா அப்படியே இறங்கிக்கிறீங்களா? ஒரு 2 பேர் யார் பேசுறேன்னு பார்த்து கீழே இறங்கிக்கோங்க டக்கு டக்குன்னு. அசத்து குமார் கொஞ்சம் வாய மூட்டு இருக்க மாட்டேயா? கொஞ்சம் நல்லா டைம் பாஸ் ஆக மேல வந்தேன். எனக்கு ஒரு லாஸ்ட் கோரிக்கை. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சொல்லு. படம் ஃபுல் டிக்கெட் ஆச்சு தியேட்டர்ல. ஆனா ஒயின் ஷாப்ல நிறைய ஃபுல் ஆச்சு. அந்த ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு தான் நாங்க படம் பார்க்க போனோம். படம் தரமா இருந்துச்சு ப்ரோ. ஆனா படம் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா நல்லா இருந்துச்சு. ஆனா இல்ல நல்லா இருந்துச்சு இல்லையா? சரக்கீரை கடிச்சிருக்கியா? ஐயே என்னாச்சு? சரக்கு போட்டுதான் பேசுகிறாரு. உதயநிதியோட வாழ்க்கை வரலாறுன்றானுங்க. உண்மையாடா? விஐஎஸ். ஆமா ஆமா ஆமா. ஆமா, அப்ராட் போயிடுவானா மாச கடைசியில. ஆனா அங்க இருக்கிற பொண்ணு கூட ஜாலியா இருப்பானா? சூப்பரா இருக்கு படம். அல்டிமேட்டா இருக்கு. சூப்பர். அடுத்து சூப்பர் ஸ்டார் நாங்க தான். அடுத்து ஐயோ டேய், நான் அதாவது எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்டா. அந்த கெல்ட்டு பாடம் மட்டும் விட்டு தொலைங்கடா. இல்லைன்னா அடுத்த படத்துல அழுவான்டா. வந்து மைக்கு கையில பிடிச்சிட்டு அழுவான். யாரு மச்சான்? யாரு இந்த கெல்ட்டு பாடு?
அது அது யாரு அந்த கெல்ட் அந்த போயஸ் கார்டன் எருமமாட உடங்கடா ரஜினி தானே. அவன் விட மாட்டேன், அவன் சாவு வரைக்கும் விட மாட்டேன். என்ன அவன் செத்தாலும் அவன் எலும்பு கூட நான் தூக்கிட்டு வந்து தொங்க விட்டு விளையாடுவேன். விட மாட்டேன் மச்சான் தம்பி. ஏன் இப்படி பண்றீங்க? தெளிவா சொல்லிட்டு பேசுங்க. அவனை நான் விட மாட்டேன். ரஜினி நான் விட மாட்டேன். அது வந்து லதாக்காகடா, வேற ஒண்ணும் இல்ல. பேட்டி லதா வெடியா பாடிடா. அது ஏன்டா அடிக்கணும்? வேற ஏன்னா அடிக்கணும். அந்த பாடி பாடு மாதிரி பண்ணுது, பாடு மாதிரி பண்ணுது. இல்ல டார்கேரியா என்ன பேட்டி ரஜினியோட போட்டி எடுக்க விட மாட்டான் போல. அவர் போட்டி எல்லாம் எடுக்கல, ரஜினி கூட இருக்க பாட்டி மேல கண்ணா இருக்காங்க. லதா வெடியா பேட்டி லதா பாவடிக்குள்ள இருக்கடா பேட்டி. எங்க அண்ணன் ஸ்டூல் போடுறா நீங்களாம் தள்ளிடா. ஐயோ பேட்டி ஏன்னா அவனை அடிச்சதுனால தான் ஐடியா தூக்கிட்டானுங்க. டேய் இத்தனை பேர் இருக்கீங்கடா, ஐடி பாஸ்வேர்ட் ஓடுனாலும் கொடுக்க மாட்டற. கால் பண்றேன் நான் நாளைக்கு. இல்ல நாளைக்கு அவன் படம் பார்த்துட்டான் சரத்து. நாளைக்கு கால் பண்றேன். நான் படம் பார்த்துட்டேன். எடுத்துடலாம் விட, ஒண்ணும் பிரச்சனை இல்ல மச்சான். ஸ்கார்பியோன்னு சொல்லி ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க பாரு. அவங்க அன்னைக்கு ஸ்பீக்கர் கொடுத்தா அவங்க பேசல முடிச்சு பாரு தெரியல. டேய் நீங்க ஒருத்தர் பந்தவனா இருந்தா எங்க தலைவன் விருமனுக்கு நீ வந்து இவ்வளவு இது பண்ற. டேய் நிஜமா நானும் பேசுனது இல்லடா. அன்னைக்கு ஏன் பேசல நாங்க பேசல. அதாவது ஒரு பொண்ணு போட்டோ எடுத்துட்டு உண்மையா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏய் ஸ்கார்பியோன்னு பேர் வச்சா பொண்ணாடா, அது பையன்டா. பொண்ணு டிபி வச்சிருக்காங்க. பேட்டி அதுதா பேட்டி. எனக்கு கீழ என்ன குடுத்துறாங்க பசங்க, என்ன மாத்துறாங்க. வெயிட் பண்ணி மச்சான் நீ ரிவ்யூ சொல்றா மச்சான். நீ படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே சரியா. செகண்ட் ஹாஃப் வந்து உட்கார முடியாது. ஹை பட்ஜெட் ஹிந்தி டிராமா மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃப். போய் சார் பச்சை போய் பேசலாம் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃபே உட்கார முடியல, பச்சை போய் பேசலாம். நான் உண்மையா சொல்லிட்டேன், இதுதான் என்னோட ரிவ்யூ. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. மமிதா படம் பார்த்தேன். பார்த்தனா மமிதா தான் வந்து படத்தை தாங்கியிருக்கான். மச்சான் எனக்கு உங்கள மாதிரி ரிவ்யூ சொல்ல ஆசை தான். எனக்கு டிக்கெட் கிடைக்கலடா, நான் என்னடா பண்றது? சூர்யா படத்துக்கு போயிட்டு எப்படி டிக்கெட் கிடைக்கும்ன்றது நம்பர் ஒன்னா சும்மாவா? நேத்து பாரு FDFS அவ்வளவு ரொம்ப இருச்சு அந்த அளவுக்கு. கீழே இத்தனை குள்ளங்கள் இருக்கீங்களே, அதாவது வந்து சோத்துல உப்பு படுத்திக்கிறவங்களா இருந்தா ட்ரோல் போஸ்ட் போடுறது விட்டுட்டு இந்தாடா பாடுறா நான் FDFS போனேன் செலிப்ரேஷன் சொல்லிட்டு வீடியோவை போடுங்கடா. மேல வந்து நீங்க பண்ண உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணிட்டு போங்கடா. நீங்க மேல ஏத்த மாட்டீங்கல. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு டவுட் தான், அதுதான் மேல வந்தேன். இதுலனாச்சும் ஸ்கிரீன் டைமிங் அதிகமா இல்ல இதுலயே 3/4 மணி நேரம் அப்படிதான் இருக்கான். இவன் தான் இவன் வர சீன் எல்லாம் போர் அடிக்கும். விஜய் போல அவன் தனியா இருக்க சீன் எல்லாமே போர் அடிக்கும். மமிதா வர சீன்ஸ் தான் நல்லா இருக்கும் இந்த படத்துல. கடைசியில செத்து போயிடுறானாயா? நோய் வந்து செத்து போயிடுறானா? படத்துக்கு பேரு வந்து படத்துக்கு போறேன்னா உடனே சாவடிச்சறானா? இப்படி போறியா? செத்து போவானான்னு கேக்குறியே? ஆடியன்ஸ் வந்து எவனா அப்படினா இல்ல ஆடியன்ஸ் எவனா ஐயோ இல்ல ரிவ்யூல நான் கேள்விப்பட்டேன். ஏதோ அவன வந்து ஏதோ நோய் வந்து அவனுக்கு ஒரு சாவு வர மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இந்த நோபடியை கூப்பிடுங்கடா. அந்த ஆளுக்கு என்னதான்டா ஒரு படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஐயோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஐயா ஜூரியாவை ரொம்ப பிடிச்சிருக்கான். இவனெல்லாம் விடுறா சரத்து. அந்த சுயல் ஒருத்தர் இருப்பான், அவனை மட்டும் கூட்டு வாடா. சுயல் வந்து அவன் இம்ப்ரெஷன் ஆயிடுறான். அவனை வச்சு பேசுறதே வேஸ்ட் மச்சான். அதாவது 9:09 தான் வந்து FDFS போட்டாங்க. 10 மணிக்கு ட்வீட் போட்டு வச்சிருக்கான்டா பைத்தியக்காரன். அவன் கார்த்திகேயனுமா கரெக்ட் பண்ணிட்டானா அவனை? தம்பி நான் அவனை பாத்துக்கிறேன். என்னோட ஸ்பீக்கர் லிமிட் முடிஞ்சிருச்சுடா. என்னால அப்ரூவ் வந்து நீ குடு மச்சான். நான் நிறைய பேர் கொடுத்துட்டேன். நான் அந்த லிமிட் முடிஞ்சிருச்சு. மச்சான் அப்படித்தான்டா ஆகுது. ஒரு 3 பேர் 4 பேருக்கு மேல மச்சான் பாலா இது என்ன இதுவா சூர்யா படமா வந்தவன் தான் கொடுக்குறது. பக்கா இருக்கும், அப்டேட் பண்ணுங்க. இல்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஸ்கார்பியோ நீங்க போன ஸ்பேஸ்லயும் வந்தீங்க, ஸ்பேஸ் ஃபுல்லா நீங்க பேசல. சொல்லுங்க
ஒரு ஹாய் ஏதாவது சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. ஸ்கார்பியோ பையன் எனக்கு பொண்ணு நினைச்சா பேசிட்டு இருந்தேன். இல்ல பையனா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு போட்டோ வச்சுட்டு வந்தீங்கன்னா பேட்டி பேசுவோம். இல்ல அப்படிலாம் இல்ல. ஹலோ என்ன விஷயம்? மச்சான் ரிமூவ் பண்றா. யாரு அது ஆம்பளை குரல்ல? ரிமூவ் பண்றா. நீ தான்டா பேசணும், பேசு பாட்டி. ரிமூவ் பண்றா மச்சான். ரிமூவ் பண்றா. ஹலோ ப்ரோ அப்புறம் பேசிக்கலாம் ப்ரோ. அப்புறம் பேசிக்கலாம் ப்ரோ. மச்சான் ரிமூவ் பண்றா. தனியா பிரசன்ஸ் செட் பண்ணிக்கோ. அதான் பேசுறேன். நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. சும்மா இருடா பேட்டி. பேட்டி என்னையா இந்த மாதிரி ஆளோட தொடர்ந்து எதுக்கு பம்பற பேட்டி? பேட்டி நீ எதுக்கு பம்பற? என்ன புரியல. என்னது இது? கண்ட கர்மலம் வந்து பம்பலாம் இல்ல மச்சான். நிறைய பேர் லைன்ல இருக்காங்க. யாரு இருடா. இப்ப நீ தாண்டா வந்து மேல ஏத்து வாய்ஸ் கேட்டதும் இறக்குன்னா என்ன அர்த்தம்? சம்திங் ஃபிஷி. நீ நடுஜாமத்துல வந்து ஸ்பேஸ போட்டு சைலண்டா இருக்கும்போது டவுட் வந்துச்சுடா. அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்போம். நிறைய பேர் நம்ம பையனா தூக்கிட்டு போய் வச்சு கொண்டீங்க. ஒரு நிமிஷம். அவன் தம்பி போட்டோ அவனை சுட்டுருவான் டிஎம்ல. சேஃபா இருங்க. கீழே உள்ள குள்ளனுக்கு மைக்கேல் கொடுக்குறா. என்னதான் சொல்றான்னு பாப்போம். வரமாட்டானு சொல்லிட்டா வரான். தப்பா இருக்கு ப்ரோ. வந்தான் பேசல. யாரு அவன்? ஒரு ஜோக்கல் தேடி மச்சான். அந்த ஜானி வாக்கரு, அந்த யுவராஜ்னு ஒரு நாய் வந்து கமெண்ட், அந்த நாயை மேல தூக்கு. வரமாட்டான். நான் அவனை கூப்பிட்டு பார்த்தேன், வரமாட்டான். ஒரு குள்ளனும் வரமாட்டானுங்க. சும்மா இல்ல எங்க அண்ணன் இருக்காரு மாசியன் மாசிலாமணி, அவரை ஏத்துங்க. சூர்யா ஃபேன் ஏத்துங்க. ப்ரோ வாங்க ப்ரோ. அடிக்கிறாங்க ப்ரோ. சூர்யாவை அடிக்கிறாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, மேல வாங்க ப்ரோ. மேல வாங்க ப்ரோ. சும்மா ட்வீட் போட தான் லைக். டேய் ஒரு பேர்ல மட்டும் மாஸ்க் கட்ட கூடாது ப்ரோ. மேல வந்து மாஸ்க் கட்டணும். மேல வாங்கடா. டேய் அவனுக்கு குஞ்சே இல்லடா. டேய் அவனுக்கு குஞ்சே இல்லடா. அவனுக்கும் இருந்தானே. யோ சப்பட்டையில இருக்கவங்க கூட முடி இருக்குங்க. சப்பட்டையில இருக்கவங்க முடி இருக்கும். குஞ்சு இருக்கு. அது தவக்கால குஞ்சு மட்டும் தான் இருக்கு. ஓட்டான் ப்ரோ. புள்ளைய ஓட்டான். சரிங்கப்பா. நான் பேசுறேன். ஆம்பளை அந்த விருமனை மேல ஏத்துங்க. விருமன் வந்துட்டா அப்படி. எவனுமே வரமாட்டானுங்க. விட மாட்டான்டா விருமன். படம் பாத்துட்டியா? செத்தேனா நீங்க எல்லாரும்? நீங்க படம் பார்த்தே ஒத்தாளு. என் தலைவன் பாருங்கடா இன்னைக்கு கண்டென்ட் அள்ளி விடுவாமா. சரி நார்மல் வயசுல பேசியா விருமன் ப்ரோ? கேக்குதா? ஹலோ, என் தலைவனை பேச விடுங்க. விருமா பேசியா?